வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் 27 லட்சம் வாக்காளர்களை நீக்கியது SIR என்கிற பெயர்ல தேர்தல். அதாவது 91 லட்சம், அதுக்கப்புறம் 61 லட்சம், அதெல்லாம் விட்டுருங்க. 27 லட்சம் வாக்காளர்கள், எங்க கையில ஆதார் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, லெஜிட்டிமேட் போட்டர்ஸ், அவர்களையும் நீக்கியது தேர்தல். சேர்த்தது எவ்வளவு? 5-6 லட்சம். கடைசி நிமிடத்தில் எலெக்ஷன் வர கடைசி நிமிடத்தில் ஒரு 5-6 லட்சம் நபர்களை இன்னும் சேர்த்தார்கள். தேர்தல் ஆணையம் எந்த அளவில் இந்த பேட்டில் ஃபீல்டை செட் செய்தது என்று நீங்க பாருங்கள். மணிப்பூரை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். மணிப்பூர் கொழுந்து விட்டு எரிந்ததை நீங்க பார்த்திருப்பீர்கள். கொலவெறியுடன் 2 சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் அங்க நடத்திய தாண்டவத்தை இன்னைக்கு வரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். CAPF இதோடைய 290 கம்பெனிஸ்களை மட்டும்தான் அங்க மத்திய அரசாங்கம் அனுப்பியது. அதாவது 30,000 சோல்ஜர்ஸ், 30,000 சோல்ஜர்ஸ். தேர்தல் வெஸ்ட் பெங்கால்ல நடக்கும் போது எத்தனை கம்பெனிஸ்களை அனுப்பினார்கள்? 2,400 CAPF உடைய கம்பெனிஸ். அதாவது 2,40,000 செக்யூரிட்டி பர்சனல்ஸ் ஆர் இன் வெஸ்ட் பெங்கால். 8 மடங்கு, மணிப்பூரை விட 8 மடங்கு அதிகமான ஆர்மியை வெஸ்ட் பெங்கால் தேர்தலுக்காகவே அனுப்பியுள்ளது மத்திய அரசாங்கம். அப்ப சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்தி வருகிறது. அதாவது துப்பாக்கி நுனையில் இந்த தேர்தலை நடத்தி இருக்கிறார் ஞானேஷ்குமார். அவரே அதற்கான அறிவித்தையும் கொடுத்திருக்கிறார். அதாவது ஃபியர் ஃப்ரீ, வயலன்ஸ் ஃப்ரீ, இன்டிமிடேஷன் ஃப்ரீ, இன்டியூஸ்மெண்ட் ஃப்ரீ அண்ட் வித்வுட் எனி சாப்பா, பூத் ஜாமிங் அண்ட் சோர்ஸ் ஜாமிங். ஞானேஷ்குமார் அவர்கள் டிஎம்சிக்கு எதிராக கிடையாது, ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எதிராகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததாக உங்களையும் என்னையும் நம்ப கூறி வருகிறார். இது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையம் மோட்டார் பைக்ல யாருமே நடமாடக்கூடாது, முக்கியமாக இரவில் போகக்கூடாது. பில்லியன் ரைடிங், பகல் நேரத்தில் நீங்க மட்டும்தான் அப்படி போனீங்கன்னா தனியா நீங்க பைக் கொண்டுட்டு போங்க, பின்னாடி யாரும் உட்காரக்கூடாது. இது மட்டுமல்ல, 500க்கும் மேற்பட்ட டிஎம்சி ஒர்க்கர்ஸ்களை தேர்தல் ஆணையம் கைது செய்வதற்கான ஒரு உத்தரவையும் போட்டது. இதையும் தாண்டி டூரிஸ்ட்கள், சுற்றுலா பயணிகள், அவர்களும் வெளியேற வேண்டும் என்கிற இந்த கட்டாயம்.